சாதி வன்கொடுமை இல்லா இளைஞர் இந்தியா. சாதி என்றால் என்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம் என 4 நிலை இருந்துச்சு. அந்த நிலத்தின் அடிப்படையில ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருந்துச்சு. அந்த தொழில் பேரை தான் கூப்பிட்டாங்களே தவிர சாதி பேர்னு ஒண்ணு பண்டைய காலத்துல இல்லவே இல்லை. அது காலப்போக்கில் தான் உருவாகிருக்கு. அதுக்கு 2 எடுத்துக்காட்டு என்னதுன்னா, பல்லவர் காலத்துல சுற்றுப்பயணம் சீன பயணி ஒருவர், அவர் பேர் யுவான் சுவாங். அவர் எழுதிய குறிப்பேடுகள்ல சாதின்ற பெயர் இடம்பெறவே இல்லை. அதே மாதிரி சங்க காலத்துல திருவள்ளுவர் இயற்ற திருக்குறள்ல பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொய்வா செய்தொழில் வேற்றுமையான்னு எழுதியிருக்காரு. அதுலயும் சாதிங்கிற ஒரு இது இடம்பெறவே இல்லை. இதே மாதிரி சங்க காலத்துல கல்விங்கிறது எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அரசனோ ஆண்டியோ, மண் குடிசைக்காரனோ மாளிகைக்காரனோ, ஆணோ பெண்ணோ எல்லோருக்கும் சமமான முறையில் கல்வி வழங்கப்பட்டிருக்கு. ஒரு பிரிவினருக்கு தனிப்பட்டு கல்வியை யாருமே கொடுக்கவே இல்லை. இப்போ கல்வி கற்கணும்னாலே சாதிங்கிற ஒரு பட்டம் நமக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே மாதிரி பள்ளிக்கூடத்துல சாதி இல்லைன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில பள்ளிக்கூடத்திலேயே சாதி கலவரங்கள் ஏற்படுது, சாதி வன்கொடுமைகள் ஏற்படுது. இதை தட்டி கேட்கணும்னு நினைச்சாலும் ஆசிரியர்களால் முடியல. ஆசிரியர்கள் தட்டி கேட்கணும்னு நினைச்சா அவங்க மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணிடுறாங்க. கண்டிப்பா நடக்கிறாங்க, இவங்க கடுமையா மாணவர்கள்ட்ட பேசுறாங்கன்னு வழக்கு போட்டதாங்க அவங்களால பேச முடியல. அது அப்படி கல்லூரிக்கு வருது, கல்லூரியிலிருந்து சமுதாயத்துக்கு போகுது, சமுதாய கூடங்கள்ல அதிகமா பரவி அது சாதி ஒரு விஷமாக பரவிடுது சமுதாயத்துல. இந்த மாதிரி பரவுற இந்த சாதி நிறைய பிரச்சனைகள், சாதி கலவரங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருது. இதே மாதிரி அரசியல் பண்றாங்க சாதியை வச்சு எப்படி அரசியல் பண்றாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு சாதினா அந்த சாதியை வச்சு குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் சாதி அரசியல்னே தனியா பண்றாங்க. அவங்களுக்கான ஒரு நிலைப்பாடை வச்சு அது பொதுவா பண்ண வேண்டிய அரசியல்வாதிகள் மக்களை பொதுவா பார்க்க வேண்டியவங்களே சாதி தனியா பிரிச்சு பார்க்கும்போது எப்படி சாதி நம்மளால அழிக்க முடியும்? அதே மாதிரி சாதி அரசியல் அதிகமா இருக்கு. ஒருத்தங்க சொல்ல வராங்கன்னா அவன் பேக்ரவுண்ட்ல சாதி இருக்கு, அதை நீங்க பார்க்க மாட்டீங்க. அவரு ஓட்டை கேட்க வர்றவங்களும் சாதியை வச்சு ஓட்டு கேட்கறாங்க, எல்லாரும் ஓட்டு போட்டுருந்தாங்க. அவ சாதி அரசியல் தான் பண்றாங்கிற சொல்றதுக்கு இங்க யாருமே இல்லை. அது ஒரு யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி இப்போ அதை எப்படி சாதியை இல்லாத இந்தியாவை உருவாக்கணும், சாதி வன்கொடுமை இல்லாத இந்தியாவை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, நல்ல நீதி தலைவர்கள் வேணும். எப்படி இருக்கணும்னா, சும்மா ஆங்கிலத்துல எஸ்ஐன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எழுதி கொடு அப்படின்னு சொல்ற தண்டனைகள் கொடுக்கக்கூடாது, கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். அன்னை தெரசா எப்படி மதவெறி பிடிச்ச 2 பேர் அன்னை தெரசாக்கு எதிராக குற்றச்சாட்டு பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு நீதி தலைவர் எப்படி ஒரு நீதியை கொடுத்தாரோ அந்த மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு நீதி கொடுக்கிற நல்ல தலைவர்கள் வேணும். அதே மாதிரி இன்னொரு முறை நம்ம இளைஞர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு சாதி இல்லாத இந்தியாவை உருவாக்கணும். எப்படின்னா, ஒரு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல எப்படி அடுத்த நாட்டுல உள்ளவன் நம்மளை ஆட்சி செய்யறது அப்படி நம்ம அவனை வெளியேற்றணுமோ அதே மாதிரி வெளியேற்றுறதுக்கு நம்ம துணிவா இருக்கணும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அவனை வெளியேற்றுறதுக்கு எவ்வளவு பேர் இறந்தோம், எத்தனை பேர் பாடுபட்டோங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி தமிழ் மொழி ஆட்சி மொழியா வேணும் அப்படின்னு சொல்லி எத்தனை இளைஞர்கள் தீக்குளிச்சாங்கிறதும் நமக்கு தெரியும். அத்தனை இளைஞர் தீக்குளிச்சிருக்காங்க. அவங்க அவங்கள மாதிரி நம்ம மாறணும். அவங்க அந்த மாதிரி மாறிட்டோம்னாலே போதும். ஏன்னா அகதிகளாக வந்தவர்களும் பார்ப்பனர்களும் உருவாக்கியதுதான் சாதி. நம்மளுடைய பாரம்பரியத்துல சாதிங்கிற ஒரு சொல் இல்லை. அப்படி உருவாக்கப்பட்ட சாதியை நம்ம வெளியேற்றணுமா இல்லையா? அதை கண்டிப்பா நம்ம வெளியேற்றணும். அது நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய கடமை. இது நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அகதிகளாக இவங்க உருவாக்கி இந்த சாதியை வெளியேற்ற வேண்டும். நன்றி.